இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் 3 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் கோயிலுக்கு போய் இறங்குறாங்க. என்னடா சாமி கும்பிட வந்தீங்க, நீங்களே ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க, இதையே திருவிழா மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் அதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. எஸ், ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ தடபுடலாம் ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிமா கேட்க, வர்றோம் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சரி திருவிழா மாதிரி கொண்டாடிடுவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்றிருக்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க. நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி கண்டிப்பாக போய் சொல்லாது, அவன் தப்பு பண்ணலை அப்படிங்கிறதா சொல்லும் அப்படிங்கிறது தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு தான் இன்னொரு பிளான் வச்சுருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி. அதான் சாவித்திரி மாதர் சங்கத்திலே போயிட்டு முறையிட்டு அவங்கள இப்படி தீர்ப்பு எங்கள் சைடு வரல அப்படின்னா நீங்கள் இடையில போடுறீங்க, இடையில எங்கள் 2 பேர், அதாவது எங்கள் பொண்ணு இருக்குல்ல தாமரை, அவளுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் பிளானை போட்டா அப்படின்றது அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை அந்த கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கும் ஆப்ஷன் இருக்குதுப்பா. இப்படி முடியல அப்படின்னா கேஸ் கொடுக்கணும் அப்படின்றது. கேஸ் கொடுத்தா அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு எவிடன்ஸ் வேணும். அப்படி எவிடன்ஸுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க அப்படின்னா மாட்டிக்குவா தாமரை அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவங்க அம்மாவை சேர்த்து ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு இருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. என்ன நடக்க போகுது, எப்படி நாளைக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறா சாவித்திரி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறா அப்படிங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக